10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில ஒரு பெரிய உயிரினம் வாழ்ந்துச்சு. அந்த உயிரினம் எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய யானை மாதிரி உடல். உடல் ஃபுல்லா நீளமான முடிகள். அப்புறம் பெரிய வளைந்த தந்தங்களும் இருக்கும். இந்த ஒரு மூவினால ஃபேமஸான இந்த உயிரினம் தான். இந்த உயிரினத்தோட பேரு தான் ஒல்லி மாமத். இன்னைக்கு இந்த உயிரினங்கள் உயிரோட இல்ல. அழிஞ்சிருச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுமார் 4,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஒல்லி மாமத்துங்கிற இந்த உயிரினம் முற்றிலுமே அழிஞ்சிருச்சு. 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவைகளோட வாழ்க்கை பயணம் நிலப்பகுதியில தொடங்கி கடைசியா இவைகளோட வாழ்க்கை பயணம் ஆர்க்டிக் தீவுகள்ல தான் முடிவடைஞ்சுச்சாம். இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு பொதுவான கேள்வி இருக்கும். அந்த அழிஞ்சு போன உயிரினங்கள் மீண்டும் உயிரோட வர முடியுமான்னு. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதை பத்தின ரொம்ப விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, உண்மையிலேயே விஞ்ஞானிகள் இன்னைக்கும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த உயிரினம் எப்படி அழிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு காலத்துல பூமி ஃபுல்லா பெரிய விலங்குகள் தான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. மாமத், ஜெயிண்ட் ஸ்லோத், அப்புறம் சபர் டூத் பூனைகள், இந்த மாதிரி. காலநிலை மாறினாலையும் அப்புறம் மனிதர்கள் வேட்டையாடினாலையும் தான் இந்த உயிரினங்கள் எல்லாம் அழிய காரணம். இன்னைக்குமே உலகத்துல இருந்தே ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் அழிஞ்சிருச்சு. ஒரு உயிரினம் அழிஞ்சிருச்சுன்னா அந்த உயிரினத்தை மறுபடியும் உயிரோட கொண்டு வர முடியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் அதை சேலஞ்ச் பண்ண தொடங்கிருச்சான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, விஞ்ஞானிகள் ஒரு புதிய கான்செப்ட பத்தி பேசிட்டு இருக்காங்களாம். அந்த கான்செப்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டி எக்ஸ்டிங்ஷன். விஞ்ஞானிகள் அழிஞ்சு போன உயிரினங்களை மீண்டும் உருவாக்க முயற்சி செய்யறாங்களாம். ஒரு உயிரினத்தை எப்படி உருவாக்க முடியுங்கிற கேள்வியும் நமக்குள்ள இருக்கும். இதுக்காக விஞ்ஞானிகள் ஒரு டெக்னாலஜியையும் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அந்த டெக்னாலஜியை தான் அழிஞ்சு போன உயிரினங்களை மீண்டும் உருவாக்குற முயற்சியில பயன்படுத்துறாங்களாம். அந்த டெக்னாலஜியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்பர் ஜீன் எடிட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னாலஜியை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் வீடியோல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டிஎன்ஏவை எடிட் பண்ண முடியுமா? அது மட்டும் இல்லைங்க, ஒரு அழிஞ்சு போன விலங்கோட டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை எடுத்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற விலங்குகளோட டிஎன்ஏவோட கம்பைனும் பண்ண முடியுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. முன்னாடியில நம்ம இந்த ஒரு கான்செப்டை ஹாலிவுட் படங்கள்ல தான் பார்த்திருப்போம். இப்போ நம்ம ரியல் லைஃப்ல இதெல்லாம் நடக்க போகுது. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, மாமத்தோட டிஎன்ஏவை எடுத்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற யானைகளோட டிஎன்ஏவுடன் கம்பைன் பண்றது. இப்போ புரிஞ்சிருக்கும், விஞ்ஞானிகள் யானைகள்ல இருந்து மாமத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்களாம். இது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா 10,000 ஆண்டுகளுக்கு பிறகு மாமத்தை மறுபடியும் நம்மளால பூமியில பார்க்க முடியுமா? இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குங்க. எல்லாருக்குமே இல்லைனாலுமே சிலருக்கு கன்ஃபார்மா இருக்கும். என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, டெக்னாலஜி எல்லாம் ஓகே தான், மாமத்தை உருவாக்க அதோட டிஎன்ஏ நம்ம கிட்ட இருக்கான்னு. சைபீரியாவின் ஆர்க்டிக் பகுதியில 10,000 ஆண்டுகளாக பனில உறைந்த நிலையில ஒரு உள்ளி மாமத்தோட உடலை கண்டுபிடிக்கப்பட்டதாம். எப்பன்னு பாத்தீங்கன்னா 2010ல. அந்த மாமத்தோட உறைந்து போன உடல்ல டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ் இன்னுமே பாதுகாப்பா தான் இருக்குதாம். விஞ்ஞானிகள் இப்போ அந்த மாமத்தோட டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸை எடுத்து வேறொரு விலங்கோட டிஎன்ஏ கூட கம்பைன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்களாம். இதனால விஞ்ஞானிகளுக்கு மாமத் ஜெனடிக்ஸை பத்தின பல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கான். இது அவங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றியா கருதுறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த ரிசர்ச்சுக்கே இது ஒரு பெரிய பிரேக் த்ரூவா அமைஞ்சிருக்கான். மாமத்தை மட்டும் இல்லங்க, விஞ்ஞானிகள் மறுபடியும் உருவாக்க நினைக்கிற அழிஞ்சு போன வேற உயிரினங்களும் இருக்கான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டோடோ. இந்த பறவை இனமே 1600ல மனிதர்கள் காரணமா அழிஞ்சிருச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா டாஸ்மேனியன் டைகர். இது ஒரு யூனிக்கான பிரெடேட்டர். 1936ல இந்த விலங்கு இனமே மொத்தமா அழிஞ்சிருச்சு. விஞ்ஞானிகள் நம்ம இப்ப பார்த்த உயிரினங்களை மாதிரி அழிஞ்சு போன உயிரினங்களோட டிஎன்ஏவை ஸ்டடி பண்ணி ரிவே பண்ண முடியுமான்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், இந்த டெக்னாலஜியை வச்சு டைனோசர்களை மறுபடியும் உருவாக்க முடியுமான்னு. இந்த ஒரு ஐடியா நமக்குள்ள எப்போ வந்திருக்கும்னா, ஜுராசிக் பார்க் மூவியை பார்த்ததுல இருந்து தான் வந்திருக்கும். அந்த மூவில விஞ்ஞானிகளுக்கு மஸ்கிட்டோ ஃபோசில இருந்து டைனோசரோட டிஎன்ஏ கிடைக்கும். அதை வச்சு டைனோசர்களை உருவாக்குவாங்க. ஆனா அது ரியல் லைஃப்ல பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் தான் சொல்றாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, டைனோசரோட டிஎன்ஏ மில்லியன்ஸ் ஆஃப் இயருக்கு பிறகு கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்ட் ஆயிருமா, அதனாலதான். ஆனா இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல்ஸ் ரிவே ஆக வாய்ப்பு இருக்கான். விஞ்ஞானிகள் நம்புறாங்களாம், ஃபியூச்சர்ல மாமத் மீண்டும் ஆர்டிக் பகுதியில உயிரோட வாழும்னு. அது மட்டும் நடந்துச்சுன்னா அது காலநிலை மாற்றத்தை ஸ்லோ டவுன் செய்யக்கூட உதவலான்னு சில ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கிறாங்களாம். ஆனா இது எல்லாமே இன்னுமே சயின்டிபிக் டிபேட்ல இருக்கிற ஒரு டாபிக் தான். என்னைக்காவது ஒரு நாள் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு அழிஞ்சு போன உயிரினங்கள் மறுபடியும் பூமியில நடக்கலாம். அது மட்டும் நடந்துருச்சுன்னா அது விஞ்ஞானிகளோட மிகப்பெரிய சயின்டிபிக் அச்சீவ்மெண்டாக இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப இருக்கிற மாடர்ன் சயின்ஸை பத்தி? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.